இலங்கையில் பிடிபட்டிருக்கிற 5 இலங்கையில் பிடிபட்டு சிறையில் இருக்கிற 5 மீனவர்களை விடுவிக்க கோரி, உடனடியாக எந்த நிபந்தனையின்றி விடுவிக்க கோரி அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பிலே நாளை பாம்பனில் தெற்கு கடற்கரையில் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தை அவர்களும், தமிழ்நாடு காங்கிரஸின் சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களும், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்களும், அகில இந்திய செயலாளர் திரு ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இந்த போராட்டம் மீனவர்களுடைய இலங்கை அரசாங்கம் எந்தவித ஹிஸ்ட்ரியிலே இல்லாமல், சரித்திரத்திலே இல்லாமல் முதல் முறையாக படகுகளை அரசுடைமையாக்குறாங்க. மீனவர்களுக்கு போட்டினுடைய டிரைவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 2வது முறை பிடிபடுற மீனவர்களுக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் தண்டனை கொடுக்குறாங்க. இதை கண்டித்து இந்த மத்திய அரசு வந்து ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு இலங்கையை கண்டித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. இலங்கை அரசாங்கமோ அல்லது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை கண்டிக்கலை. இந்த மீனவர்களுடைய விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசை, இந்த பிஜேபி மோடி அரசை கண்டித்து அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நாளை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில், இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களும் மீனவ மக்களும் மீனவ சமுதாய பெருமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திற்கு ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்ட வர இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது தலைமையிலே அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்ட இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.